தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். சத்யன் ஆடியோ புக்ஸ் வழங்கும் நிர்மலா ராகவனின் தாடிக்காரனா ஐயோ. குரல் சத்யன் ரெங்கநாதன். முன்னுரை. மலேசிய சூரியன் பத்திரிகை நடத்திய கருத்தரங்கு ஒன்றில் நான் உரையாற்றிய போது கற்பழிப்பு என்ற பொருளை அலசியிருந்தேன். ஒரு பெண்ணின் மனம் படும் பாட்டையும் ஒருவன் எதனாலெல்லாம் காமுகன் ஆகிறான் என்பதையும் நான் விளக்க எனது உரை முடிந்ததும் ஒரு முதியவர் எழுந்து கைத்தட்ட ஆரம்பிக்க அரங்கமே எழுந்து நின்றது. மறக்க முடியாத நிகழ்ச்சி. என்னங்க அப்படி பேசிட்டீங்க, தொண்டை அடைச்சு போச்சு எனக்கு என்று ஒரு இளைஞர் உரிமையுடன் கோபித்துக் கொண்டார். பேச்சின் நடுவில் நானே ஒரு சமயம் மேலே பேச இயலாமல் கண்ணீருடன் திணறினேன். பல நொடிகள் மௌனம். நாங்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டவர்களின் நிலையில் எங்களை பொருத்திக் கொண்டு அதன்பின் பத்திரிகை ஆசிரியர் அந்த பொருளில் ஒரு தொடர்கதை எழுதும்படி கேட்க நான் முதலில் மறுத்தேன். அவர் வற்புறுத்திய பின் நான் பெண்களின் உரிமைக்காக வாதாடுபவள், எழுதுபவள் என்று அழுத்தமாகச் சொல்லிவிட்டு எழுதுகிறேன். ஆனால் தமிழ் படங்களில் வருவது போல பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் நானும் எழுதினால் அது கேவலம், அப்படி எழுத மாட்டேன் என்ற நிபந்தனையுடன் ஒப்புக்கொண்டேன். இந்த நாவல் அப்பத்திரிகையில் தொடராக வெளியானது. வதைக்கு ஆளாகும் பெண்களுக்காக அரசாங்க சார்பற்ற பலர் அடைக்கலம் அளிக்கிறார்கள். கணவன்மார்களிடம் வன்முறைக்கு ஆளாகும் பெண்கள், வீட்டை விட்டு ஓடிவந்த 18 வயதுக்குட்பட்ட சிறுமிகள், இவர்களுக்கான இல்லங்களுக்கு போய் பலதரப்பட்ட பெண்களுடன் கலந்து பேசியிருக்கிறேன். அதேபோல் நம் கதாநாயகியை ஒத்த பெண்களுக்கு என்று யோசிக்க கதை பிறந்தது. எதிர்நீச்சல் போடுவதாலேயே பலம் பெற்ற பெண்களும் இருக்கிறார்கள். பொதுவாக பெண்களுக்கு ஆதரவாக இருக்க ஆண்களால் தான் முடியும். தந்தை, அண்ணன், கணவன், சில சமயம் தைரியமான மகள், இவர்களுடைய பக்கபலம் இருந்தால் என்ன இடர் வந்தாலும் ஒரு பெண் துணிச்சலுடன் வாழ்ந்து காட்ட முடியும். அன்புடன் நிர்மலா ராகவன். அத்தியாயம் 1. தீபாவளி ஷாப்பிங். தீபாவளிக்கு தைக்க கொடுத்தத வாங்கிட்டு வரணும். கொதிக்கிற எண்ணெயில் முறுக்கு பிழிந்தபடி கூறினாள் அகிலா. 2 பேருமா போய் அப்படியே ஜாலியா எல்லா கடையும் சுத்திட்டு வரலாம். நீ பிளாஸ்டிக் பூ வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே. புதிதாக எதுவும் வாங்குகிறார்களோ இல்லையோ, கடைவீதியில் கும்பலில் நெறித்து கொண்டாவது போய் வேடிக்கை பார்த்துவிட்டு வருவது மிகவும் பிடித்த சமாச்சாரம். அதிலும் பண்டிகை சமயம் வேறு. நம் பண்டிகையை ஒட்டி மலேசியாவில் இருக்கும் மலாய் சீன பெண்களும் இந்த சமயத்தில்தான் நவீன ரகங்கள் மலிவாக கிடைக்கின்றன என்று திரண்டு வருவது இவ்விரு பெண்களுக்கும் அலாதி பெருமையை அளித்தது. அவர்களே வருகிறார்கள், நாம் போகாவிட்டால் எப்படி என்று சமாதானம் செய்து கொள்வார்கள். முறுக்கு ஆறினதும் தான் டின்னை மூடனும் வினு, இல்லாட்டி நமுத்திடும் என்று கூறியபடியே முகம் கழுவிக்கொள்ள விரைந்தாள் அகிலா. வினுதா தொலைபேசியை எடுத்தாள். அண்ணா, நானும் அண்ணியும் கடைக்கு போறோம். என்னது? ஆமா, எங்களுக்கு பைத்தியம்தான். உங்க அண்ணா என்ன சொன்னார்? சரியான பைத்தியம் நீங்க 2 பேரும் அப்படின்னாரா? இருவரும் சேர்ந்து சிரித்தார்கள். நீ கல்யாணமாயி போயிட்டா நான் என்ன செய்ய போறேனோ? உங்க அண்ணாக்கு சத்தமோ கும்பலோ அடியோட பிடிக்காது. அப்புறம் நானும் கோயில் குளம்னு சுத்த வேண்டியதுதான். இல்ல 4 புறாவும் டிவி முன்னால உட்காரணும். பாவம் அண்ணி நீங்க. அது எப்படி கொஞ்சம் கூட பொருத்தமில்லாத அண்ணாவுக்கு உங்களை கட்டி வச்சாங்க? அவளுடைய குறும்பை ரசித்தபடி, அதுவா, எங்க 2 பேரோட ஜாதகமும் நல்லா பொருந்தி இருந்துச்சான். அதோட பெரிய அறுவை சிகிச்சை நிபுணர். பெத்தவங்களுக்கு இது போதாதா? நான் மாட்டிக்கிட்டேன் என்று சிரிக்காத பதில் சொன்னாள் அகிலா. கணவன் மனைவி என்றால் ஒரே மாதிரி இருக்க வேண்டியதில்லை என்ற பரந்த மனப்பான்மை கொண்டவர் அருண். மனைவிக்கு பிடித்ததை செய்ய சுதந்திரம் அளித்திருந்தார். மனைவியின் சொந்த உபயோகத்திற்கென்று கார் வாங்கியிருந்தார். அன்று அதுவே பாரமாகப்பட்டது அகிலாவுக்கு. டவுனிலே இன்னைக்கு காரே போக முடியாது, ஒரே நெருக்கடியா இருக்கும். டாக்ஸி காரணம் தான் பிழைக்க வேண்டாமா என்று அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டினாள் வினுதா. வீட்டை பூட்டியபடி, பண்டிகை வந்தாலே சந்தோஷமா இருக்கு இல்ல நீ? ஏன், அடுத்த வருஷம் தலை தீபாவளி வரும்னு உன் யோசனை போகுதா? வினுதா வெட்கப்பட்டாள். ஏப்ரல் மாசம் படிப்பு முடிஞ்சி மோகன் திரும்பி வந்துடுவார்.
அப்புறம் நான் யார் கூட வாய மூடாம பேசிக்கிட்டு ஊர் சுத்துறது? அப்பவும் நம்ம பாட்டிலே போகலாம். அண்ணாவும் மோகனும் அரசியல் பேசிக்கிட்டு வீட்டிலேயே இருக்கட்டும். இருவரும் கலகலவென்று சிரித்தார்கள். இன்னைக்கு டாக்ஸி கிடைச்ச மாதிரிதான். வீட்டு வாசலிலேயே அரை மணிக்கு மேல் கால் கடுக்க நின்ற அலுப்பில் வார்த்தைகள் வந்தன. நான் மெயின் ரோட்டுக்கு போய் பிடிச்சிட்டு வரேனே, எதுக்கு 2 பேரும் இந்த வெயில்ல நடக்கணும் என்ற வினுதா பதிலுக்கு காத்திராமல் நடந்தாள். இங்கேயும் உன்னையுமே காணுமே, அண்ணி வேற தனியா காத்துட்டு இருப்பாங்க. கவலை பிறந்தது. அருகில் ஒரு சில பானங்களை விற்று கொண்டிருந்த பையனிடம், ஒரு எலுமிச்சை ஜூஸ் கொடுப்பா என்றவளாய் 5 ரிங்கெட் நோட்டை நீட்டினாள். ஒரு வாய் குடித்திருப்பாள். அந்த டாக்ஸி கண்ணில் பட கிளாஸை அப்படியே வைத்துவிட்டு ஓடினாள். கையை காட்டியதும் அது நின்றது. ஓ, ஏற்கனவே ஆள் இருக்கிறத கவனிக்கல, சாரி என்றவளிடம் காரோட்டியின் பக்கத்தில் இருந்தவன் கூறினான். நான் இதோ இறங்க போற சிஸ்டர், நீங்க வாங்க. இனிமே எப்போ கடைக்கு போய் எப்போ வீடு திரும்புறது? சலிப்புடன் நாத்தனாரை தேடி வந்தாள் அகிலா. இங்கே தானே டாக்ஸி பிடிக்க வந்தால், காணமே. அடுப்படியில் நெடுநேரம் வேலை செய்த களைப்பு, மத்தியான வெயில், இவற்றுடன் இனம் புரியாத கலக்கமும் சேர்ந்து கொண்டது. பயத்தில் நா வறண்டு போயிற்று. ஐஸ் நிறைய போட்டு எலுமிச்சை ஜூஸ் ப்ளீஸ் என்றாள். இவனை கேட்டு பார்க்கலாம் என்று தோன்றியது. உடனே புரிந்து கொண்டு உற்சாகமாக பதிலளித்தான். சிவப்பு புடவை கட்டிக்கிட்டு அனுஷ்கா மாதிரி ஒசரமா அழகா இருந்தாங்களே, அவங்கள தானே கேக்குறீங்க? எல்லா படங்களையும் விடாமல் பார்ப்பவர்களுக்கு, அதிலும் இளவட்டங்களுக்கு, எதிர்ப்படும் பெண்களெல்லாம் நடிகைகளாகத்தான் தோன்றுவார்களோ என்ற எரிச்சல் பிறந்தது அகிலாவுக்கு. தலையாட்டி வைத்தாள். அந்த அக்கா சித்த முன்ன டாக்ஸில போனாங்களே, என்கிட்ட 5 வெள்ளி கொடுத்துட்டு நான் சில்லறை கொடுக்கறதுக்குள்ள அவசரமா போய் ஏறிட்டாங்க. தண்ணிய கூட முழுசா குடிக்கல. அகிலா நிம்மதியுடன் பெருமூச்சு விட்டாள். உடல் தளர்ந்திருந்தால்தான் மனம் என்ன பாடுபடுத்துகிறது? அவங்கள தேடிக்கிட்டு நான் இங்க வந்தேன். அவங்க வீட்டு பக்கம் போய் என்ன தேட போறாங்க என்று லேசாய் சிரிக்க முயன்றாள். அம்மா வீடு அந்த பக்கங்களா? வாடிக்கையாளர்கள் தமிழ் பேசினால் அவனுக்கு குஷி. இல்லப்பா, இந்த தெரு. சொல்லும் போதே ஏதோ இடறியது. டாக்ஸி நேரா இல்ல போச்சு என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டவனுக்கு ஞாபகம் வந்தது. முன்னால ஒருத்தர் இருந்தாரு. என்னது? ஆமா ஆண்டி, அக்கா கிட்ட ஏதோ பேசினாரு. 5 வெள்ளி கொடுத்த நினைவில்லாது அவள்தான் ஓடினாள் என்றால், தானாவது கூப்பிட்டு கொடுக்காமல் போனோமே என்ற குற்ற உணர்வு அவனை அவ்வளவு விவரங்களை நினைவில் வைத்துக் கொள்ள உதவியிருந்தது. அப்புறம்? அகிலா படபடத்தாள். காடி விர்ருன்னு சும்மா அஜித் ஓட்டுற ஸ்டன்கார் மாதிரி. அவள் மனம் படும் பாட்டை உணராது அவன் பாட்டில் பேசிக்கொண்டே போனான். டாக்ஸி சிறிது நேரம் சென்றதும் நின்றது. முன்கதவை திறந்து கொண்டு இறங்கினான் அந்த தாடிக்காரன். கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா? உங்க சீட்டுக்கு அடியில தான் என் பெட்டியை வச்சேன். குனிந்து பார்த்துவிட்டு, இங்கே எதுவும் இல்லையே என்ற வினுதா தள்ளி அமர்ந்தாள். சொந்தக்காரனே தேடி பார்க்க வசதியாக. அவன் சட்டென்று காரினுள் நுழைந்து அவள் பக்கத்தில் உட்கார டாக்ஸி பறந்தது. பதறிப்போய் மற்றொரு பக்கத்து கதவை திறந்து கொண்டு இறங்க முயற்சித்தாள். அங்கிருந்த தாழ்பால் உடைந்திருந்தது அல்லது உடைக்கப்பட்டிருந்தது. பயம் விளைவித்த ஆத்திரத்துடன் கத்தினாள். நிறுத்துங்க, நான் இறங்கிடுறேன். அவன் தாடியை பிடித்து இழுத்தாள். என்ன செய்கிறோம் என்று புரியாமலேயே. விகாரமாக சிரித்தபடி, சும்மா அப்படியே உட்காருமா, இறக்கி விடவா உன்னை வண்டியில ஏத்தனோம் என்றவனது கட்டை குரல் பாமரத்தனமாக இருந்தது. இடுப்பு பகுதியில் ஏதோ சுரீரென்று ஒரு கத்தியின் முனை. அவள் கை ஓய்ந்து விழுந்தது. தன்னை யாரோ கடத்திப் போகிறார்கள். பிறகு என்ன செய்வார்கள்? உறைந்து போய் உட்கார்ந்தாள் வினுதா. இடுப்பிலிருந்து ரத்தம் வடிவது கூட அவளுக்கு உரைக்கவில்லை. வீட்டுக்குள் மறுபடியும் நுழைந்து மின்விசிறியின் கீழ் உட்கார்ந்தும் கூட அகிலாவின் படபடப்பு குறையவில்லை. அவன் யாராக இருக்கும்? தெரிந்தவன் என்றால் சொல்லி வைத்தாற்போல் அந்த நேரத்தில் டாக்ஸியுடன் வருவானா? ஏதாவது காதல் விவகாரமாக இருக்கவும் வாய்ப்பில்லையே. முன்பின் தெரியாதவன் யாரோ எவனோ. இந்த பைத்தியக்கார பெண்ணுக்கு எத்தனை தடவை படிச்சு சொல்லியிருக்கேன். 2வது ஆள் இருக்கும் டாக்ஸில ஏறாதன்னு. ஒருத்தன் வாய பொத்துவான்,
இன்னொருத்தன் கைய கட்டுவான். 2 தடியன்களை எதிர்த்து ஒரு சின்ன பொண்ணால என்ன செய்ய முடியும்? வருத்தம் கோபமாக மாறியது. அப்படி இன்னைக்கே கடைக்கு போகலனாதான் என்ன? அந்த பிளாஸ்டிக் பூ இல்லாம தான் அழுகுதா? கணவரை நினைத்தால் இன்னும் கலக்கமாக இருந்தது. தனக்கு பிறக்காத மகளாகவே தங்கையை பாவித்து அருமையாக நடத்துபவர். அவளுக்கு ஒரு தலைவலி, காய்ச்சல் என்றால் கூட அபியும் நானும் பிரகாஷ்ராஜ் போல் துடிதுடித்து போகிறவர். இனி அவளை காண முடியுமோ முடியாதோ என்ற நிலையில் அவர் எப்படி நடந்து கொள்வார்? அதற்கு மேலும் தாங்க முடியாது வாய்விட்டு அழ ஆரம்பித்தாள் அகிலா. வினுதா கண்ணை திறந்தாள். இருட்டில் சரியாக தெரியவில்லை எதுவும். ஏதோ மரத்தின் அடியில் சேரும் புல்லுமாக இருக்கும் இடத்திற்கு எப்படி வந்தோம்? ஏன் வந்தோம்? எழுந்திருக்க முயன்றாள். யாரோ அடித்து போட்டது போல உடலெல்லாம் வலித்தது. சட்டென ஒரு பொறி. நான் மட்டும் போய் டாக்ஸி பிடிச்சிட்டு வரேன் அண்ணி. அவள் குரல்தான். யாரோ தாடிக்காரன் அவள் பக்கத்தில் உட்கார்கிறான். இப்போதும் இடுப்பில் கத்தி குத்துவது போல் இருந்தது. அதற்கு பின் என்னாயிற்று? பாறாங்கல்லாக கனத்த தலையை அழுத்தி பிடித்துக் கொண்டாள். டாக்ஸி ஏதோ ஒரு சந்தில் மரியாதைப்பட்டவர்கள் வரவே கூசும் ஓர் இடத்தில் நுழைகிறது. எதிர்ப்பு தெரிவித்து கத்தினோமே. அதற்கு பிறகு தலையில் இடி விழுந்த மாதிரி ஒரு வலி. வேறு எதுவும் நினைவுக்கு வரவில்லை. காதை தொட்டு பார்த்து கொண்டாள். அவள் நினைத்தது சரிதான். கை, காது, கழுத்து எதிலும் ஒன்றுமில்லை. தொலையட்டும், கேவலம் தங்க ஆபரணங்கள். சட்டென மூச்சு நின்றது போல் இருந்தது. தொலைந்தது அவை மட்டும்தானா? ஏதோ வேகத்துடன் எழுந்திருக்க முயன்றவளின் வயிற்றிலும் தொடையிலும் சொல்லொணா வலி ஏற்பட ஆடைகள் நிலை குலைந்து போயிருப்பதை அப்போதுதான் உணர்ந்தாள். வயிற்றின் குறுக்கே கையை போட்டு அமுக்கி அப்படியே குப்புறப்படுத்து விசும்ப ஆரம்பித்தாள் வினுதா. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸ் போடுங்க. மறக்காம சத்யன் ஆடியோ புக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.